ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு சைஃபர். கடந்த 3 வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தியரிஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் தெரியாமல் எஸ்ஏ ரைட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த தியரிஸ்லாம் தெரியாமல் கோடிங் பாட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய தியரிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டியூட்டோரியல் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஆப் ஒன்று பண்ண போகிறோம், அதாவது டு டூ ஆப். ஸோ அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தன்டிகேஷன் பேஜஸ் இருக்க போகுது. ப்ளஸ் உள்ளே போனதுக்கு அப்புறம் டன் அண்டன் சொல்லிட்டு 2 டேப் இருக்கும். டாஸ்க் ஆட் பண்றது இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க யூஐ தான் அந்த யூஐ பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் சைன் ஸ்க்ரீன் ரெண்டுமே வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் டெமோக்கு லாகின் பண்ணி பார்க்குறேன். டெமோ.com டெமோன்னு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ண கிளிக் பண்ண உடனே எனக்கு லோடிங் ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. ஸோ லாகின் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு 2 டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று அண்டன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டன்ல முடிக்காத டாஸ்க் இருக்கும், டன்ல முடிச்ச டாஸ்க் எல்லாமே வச்சிருப்பேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன்ல ஹே தேர் இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வச்சிருக்கேன். அண்டன்ல எதுவும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி பார்க்குறேன். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஜஸ்ட் டைப் பண்ணுறேன், லைக் நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஸோ சேவ் பண்ண உடனே அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அண்டன் டேப்ல அந்த டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டாஸ்க்கை ஃபர்தராக நான் வந்து எப்படி டெலீட் பண்ணுறதோ இல்லை வந்து எப்படி இது மார்க்கஸ் டன்னு கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டை வந்து லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் கம்ப்ளீட்னு காமிக்கிறதுக்கு. ஸோ இரண்டுல ஏதாவது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு மார்க்கஸ் டன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு அதே மாதிரி லோடர் ஒன்று வருது. இப்போ நாங்கள் மார்க்கஸ் டன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டன்ல வந்து உட்காந்துருச்சு. ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கம்ப்ளீட் அண்ட் ஃபுல்லி ஃபயர் பேஸ் பேக் அண்டாக வச்சு பண்ணது. ஸோ இதுதான் நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த டுட்டோரியல் சீரீஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டுட்டோரியல் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு ரன் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிடி டபுள் ஸ்பேஸ் ஆன்கோயிங். ஸோ ஜஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற கமெண்ட் தான் Ionic ஸ்டார்ட் டு டூ ஆப் tabs. So dash type equal to Ionic dash Angular. ஸோ கொடுத்து உள்ளே போயிட்டேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. இது லோட் ஆகட்டும். ஜஸ்ட் இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், சூப்பர். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ண போறேன். ஸோ கோட் ஸ்பேஸ் டு டூ ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட அந்த Ionic ஆப்பை நான் ஜஸ்ட் சர்வ் பண்ணி பார்க்குறேன். ஸோ சிடி டு டூ ஆப் Ionic சர்வ் கொடுத்துட்டேன். ஸோ இது சர்வ் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, சர்வ் ஆயிடுச்சு. ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடுச்சு வந்தீங்க ஆப் பார்த்தீங்கன்னா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டேப்ஸ் ஸ்டார்டர் லேஅவுட்ல கிரியேட் பண்ண எனக்கு 3 டேப் இருக்கு இப்போதைக்கு. ஒன்று ஹோம், இன்னொன்று அபவுட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேப் வச்சிருக்கேன். ஸோ நமக்கு இங்கே தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டேப்ஸ் தான். ஸோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட்குள்ள போய்க்கிறேன். ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 பேஜஸ் இருக்கும். ஸோ பாருங்க, பேஜஸ்ல வந்து அபவுட், கான்டாக்ட், ஹோம், டேப்ஸ் 4 பேஜ் இருக்கு. என்னடா ஆக்சுவலா உனக்கு யூஐல வந்து வெறும் 3 தானே இருந்துச்சு, இங்க 4 பேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த டேப்ஸ்ங்கிற அந்த பேஜுக்குள்ள தான் அந்த அபவுட், கான்டாக்ட், ஹோம்ங்கிற பேஜ் வந்து போய் உள்ள உட்காது. அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கிற கண்டெய்னர் வந்து டேப் பேஜ். இந்த டேப் பேஜுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படிங்கிறது உள்ள உட்காது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா என்னோட tabs.html போக போறேன் இப்போ. ஸோ இப்போ என் tabs.html நான் சொன்ன மாதிரி 3 பேஜ் இருக்கு, அது 3 டேப் இருக்கு. அதில் நான் ஒரு டேப் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ண உடனே ஜஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டுக்கு போய் நான் அந்த இன்ஸ்டன்ஸை தூக்கி விட்டணும். ஸோ இப்போ நான் வந்து யூஐயை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஹோம் டேப், அபவுட் டேப் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ நமக்கு தேவையானது அது மட்டும் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் என்னன்னு பார்த்துலாம். ஸோ மாடல்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஆப்ஜெக்ட் எழுதுறேன் பாருங்க. கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ஐடி 1 டெக்ஸ்ட் சம்திங் ஹலோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்னு வச்சுப்போமே. ஓகே, ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கிடையாது. ஸ்ட்ரக்சர்ட் மீன்ஸ் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஐடி கோலன் 1ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நான் அந்த 1 வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எரர் அடிக்கணும். ஏன்னா எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஸ்ட்ரக்சர் பண்ண போறேன். எந்த மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் டு டூ ஆப்ஜெக்ட் அப்படின்னா டு டூ ஆப்ஜெக்ட்ல ஐடினா இன்டீஜரா தான் இருக்கணும், ஐ மீன் நம்பரா தான் இருக்கணும், டெக்ஸ்ட்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், இஸ் கம்ப்ளீட்டடுங்கிறது
ஒரு பூலியனை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ அப்பதான் நான் ஆப்ல எங்க யூஸ் பண்ணாலும் அதை நான் வந்து காமனா யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நான் ஹோம் பேஜ்ல வந்து ஐடி வந்து இங்க நான் நம்பரா கொடுத்துட்டு கான்டாக்ட் பேஜ்ல வந்து நான் ஐடியை வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்க வந்து நம்ம மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா மாடல்ஸ் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம், அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸுங்கிறது கொஞ்சம் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேயும் அதே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் தான், ஜஸ்ட் நான் எழுதுறேன் இன்டர்ஃபேஸ் டு டூ. ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஐடி கோலன் நம்பர், அதாவது இந்த ஐடிங்கிறது நம்பருங்க டேட்டா டைப்ல இருக்கணும். அடுத்து டெக்ஸ்ட் கோலன் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கணும். இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியங்கிற டேட்டா டைப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் எழுதுற டேட்டாங்கிற ஆப்ஜெக்டை இந்த டுடூங்கிற இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் டிஃபைன் பண்ண. ஸோ ரொம்ப சிம்பிள், டேட்டா கோலன் டுடூ. ஸோ நம்ம அந்த டேட்டா கோலன் இடத்துல வந்து ஒரு டேட்டா டைப்பை கொடுப்போம், பட் நம்ம இன்டர்ஃபேஸ் டேட்டா டைப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டனால இங்க எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்களே பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு வந்து நான் மாற்றி பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐடி வந்து நான் இங்கே நம்பராக கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். மாற்றின உடனே எனக்கு என்ன எரர் காமிக்குது பாருங்க, ஐடியில் அண்டர்லைன் காமிக்குது. ஹோவர் பண்ணா டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஏன்னா நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறது ஸ்ட்ரிங்கு, பட் ஆனால் எனக்கு இருக்க வேண்டியது நம்பர். நான் இன்டர்ஃபேஸ் படி ஸோ அந்த மாடல் படி இருக்க வேண்டிய நம்பர் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால எனக்கு இந்த எரர் அடிக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே எனக்கு எரர் அடிக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் டிக்ளேர்ட் சாரி ப்ராப்பர்ட்டி இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் மிஸ்ஸிங் இன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது அங்க இஸ் கம்ப்ளீட்டட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் கீழே இங்கன்னா கொடுக்கல, அதனால எனக்கு எரர் அடிக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆப்ஷனலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற அந்த கோலன் வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்கை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இஸ் கம்ப்ளீட்டட்ங்கிற ஃபீல்டு வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு. ஸோ ஒரு ஃபீல்டு நம்ம ஆப்ஷனலா கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கீழே எரர் அடிக்காது. பட் எனக்கு இதுல வந்து இஸ் கம்ப்ளீட்டட் மேண்டட்டரியா வேணும். ஸோ நான் ஆப்ஷனலா கொடுக்காம மேண்டட்டரியா வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் உடைய ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வைட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு புது டேட்டா ஆட் பண்ணி பார்க்குறேன், ஒரு புது ஃபீல்டு டேட்டா கோலன் 10,10,10. ஐ மீன் அது ஒன்லி ஆப்ஜெக்ட் மே நாட் ஸ்பெசிஃபைங் ப்ராப்பர்ட்டி டேட்டா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டைப் டு டூ. அதாவது சரி டேட்டா இல்லை, தப்பா டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுடுங்கிறதுல இல்லை அப்படின்னு வருது. ஸோ நாங்கள் டுடுங்கிற இன்டர்ஃபேஸ் அந்த மாடலில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கணும் அந்த இது மட்டும் தான் எனக்கு இங்கே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க ஒரு டேட்டாவில் வந்து இருக்கணும் ஒரு வேரியபிள். அதை தவிர்த்தோ அதுக்கு குறைவோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இங்கே எரர் அடிக்கும், கம்பைல் ஆகவே ஆகாது. ஸோ இதன் மூலியமாக நம்மளால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டோட்டல் ஆப்புக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால யூனிஃபார்மிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் டூடோ ஆப்ஜெக்ட்டை ஹோம் பேஜில் யூஸ் பண்ணுறீங்க, அதே டூடோ ஆப்ஜெக்ட்டை நீங்கள் அபவுட் பேஜில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எப்படி சொல்றது, இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காகவும் அங்கே நீங்கள் இன்டிஜராக கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸுக்கு போகும்போது பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ அதனால யூனிஃபார்மிட்டியை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே எழுதியிருக்க அந்த இன்டர்ஃபேஸ் டுடோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் குளோபலாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழிகளுக்கு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் இந்த ஃபைல்லே வந்து நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் நான் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் மற்ற பேஜஸ்ல இருந்து. பட் இது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கு இல்லையா, ஸோ அதனால அதை ஜஸ்ட் கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். சாரி தப்பாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நியூ ஃபோல்டர் நேம் வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா todo.model.ts ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கே கட் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாடல் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இன்டர்ஃபேஸ் ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த மாடலை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ என்னால். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இம்போர்ட் 2 கர்லி பிரேசஸ்க்குள்ள டு டூ ஃப்ரம் அந்த பாத் கொடுக்குறேன் ./models/to-do.model கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிறது இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்படி இம்போர்ட் பண்ண தேவையில்ல, நான் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகணும்னா ரொம்ப ஈஸி. அந்த டுடுங்கிறது அண்டர்லைன் காமிக்கையில அங்கே கை வச்சு கண்ட்ரோல் டாட் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து சஜஷன்ஸ் காமிக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம மாடல் பற்றி என்ன அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு.
ஸோ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட அடுத்த டெப்த்தாக யூஐ சைடு என்னென்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.